Om Namah Shivaya. Love you, love you, love you, love you. Karunas and Grace ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நிச்சயமா கற்றுக்கலாம். ஒரு நிறைய சக்ஸஸ் கொடுக்குற பசங்க வளர்க்கலாம், நிறைய சாதிக்கிற பசங்களை வளர்க்கலாம். நல்ல மனசு இருக்கிற ஒரு பையனை வளர்க்குறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய வளர்த்துருக்கீங்க. ஒரு நல்ல பிள்ளையா வளர்ந்தா மட்டும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவுடைய கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கணும், தன்னுடைய தாய் சந்தோஷமாக இருக்கணும், அந்த அப்பா அம்மாவோட வலியிலையும் வேதனையிலையும் சுமகையிலையும் நம்ம தாங்கணும்னு சொல்லி டக்குன்னு அந்த குடும்ப பொறுப்பை எடுத்துக்கணும்னு நினைக்கிற அந்த மனசு நீங்கள் வளர்த்த வளர்ப்பில் தான் வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். எப்போ ஒரு பையன் அந்த மாதிரி நான் தோல் கொடுக்குறேன் என் அப்பாவுக்குன்னு கிளம்பி வரானோ அவனுக்கு வெற்றி நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கும். ஜிவி பிரகாஷ் எல்லார்கிட்டையும் இருக்கும், கொடுக்க மனசு வராது, கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். கென் என் மூலமா தெரிஞ்சிருந்தாலும் இல்லை கருணாஸ் உங்களை கேட்டிருந்தாலும் நான் ஃப்ரீயா பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு எல்லாருக்கும் வராது. நட்பை வார்த்தையில் வைக்காம செயலில் வச்சதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் ஒரு விலாசமாக இருக்கீங்க. யூ ஆர் அட்ரஸ் ஃபார் திஸ் ஃபில்ம். துள்ளுவதிலமைங்கிற படத்துக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜா ஒரு விலாசமாக இருந்தாரோ, இந்த யூத்துங்கிற படத்துக்கு ஜிவி பிரகாஷ் நீங்கள் ஒரு விலாசமாக இருக்கீங்க. அதுக்கு கென் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தை கென் அண்ட் கேங், அந்த கேங் யார் தான்ப்பா? கேங்குன்னா யார் அந்த கேங்? அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். யாருப்பா? நான் 2001 2002 லான்ச் ஆகும்போதெல்லாம் நம்மளோட முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ் அவங்கள பார்த்து கற்றுக்கணும், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கற்றுக்கணும், அவங்க எப்படி பக்குவமாக நடந்துக்கிறாங்கன்னு கற்றுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்போ மாறிடுச்சு எல்லாமே. ஆக்சுவலாக ரொம்ப நாள் யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் இருக்கிற ஜென்ரேஷன் 20 to 25 டப்புன்னு அடிச்சு நேராக போயிடுறானுங்க. நாங்கள் தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது இனிமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்து கற்றுக்கணும்.